ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஊறுகாய் போடலாமா? ரொம்ப ஈஸியாக இந்த வீடியோவில் ஊறுகாய்க்கு எவ்வளோ காரம் போடணும், உப்பு போடணும், இதெல்லாம் நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்கும். ஆனால் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லும் பாருங்கள், எல்லா அளவும் நான் சொல்லியிருப்பேன். இப்போது நான் மாங்காவை நல்லா கழுவிட்டு ஒரு துணி வச்சு நல்லா ஈரம் போக தொடச்சி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை நான் அளந்துக்க போகிறேன். அப்போ தான் நம்ம காரம் உப்பு அளவாக போட முடியும். இந்த கப்புக்கு நான் இந்த மாங்காவை அளந்து எடுத்துக்கிறேன். இந்த கப்புக்கு மாங்காய் 5 கப்பு இருக்குங்க. கப்பு வச்சு நம்ம அளந்து எடுத்துக்கிறப்போ நம்ம உப்பு காரம் இதே கப்பு வச்சு நம்ம அளந்துக்க போகிறோம். அதனால தான் நான் கப்பு வச்சு அளந்துக்கிட்டு இருக்கேன். இது ஊறுகாய் போட தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் போட்டு பாருங்களேன், ரொம்ப அருமையாக இருக்குங்க ஊறுகாய். இந்த மாதிரி அளந்தது 5 கப்புங்க. 5 கப்பு இருக்குது. இதே கப்பில் அரை கப்பு பொடி உப்பு நான் எடுத்திருக்கேன். கல் உப்பு அப்படின்னா நீங்கள் 3/4 கப்பு எடுத்துக்கோங்க. நான் பொடி உப்பு அரை கப்பு எடுத்து மாங்காவோட நல்லா கலந்து விட போகிறேன். கலந்து விட்டு இருக்கட்டும். இதுக்கு கடுகும் வெந்தயமும் நம்ம பொரிய வைக்கணும். அதனால் ஒரு தாளிப்பு கடாய் வச்சு அதில் 1 ஸ்பூன் இல்லை 3/4 ஸ்பூன் போடுங்க போதும். 3/4 ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. 1 டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறது இந்த டீஸ்பூனுக்கு 2 மடங்கு வருங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. கடுகு பாருங்க, வெந்தயத்தோட 2 மடங்கு இருக்கும். இதை நல்லா வறுத்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ கடுகு நமக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு, மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம மாங்காயில் உப்பு போட்டு நல்லா கிளறி வச்சுருக்கோம் இல்லையா? இதிலே நம்ம இப்போ காரம் நான் அதே பவுல் தான், எந்த பவுல் வச்சு மாங்காய் அளந்தனோ அந்த பவுல் தான். அதுக்கு 3/4 கப்பு காரம் போடுறேன். இந்த காரம் அதிகமாக இல்லை, கரெக்டாக இருக்கும். ஆனால் இவ்வளோ வேணான்னு நினைக்கிறவங்க கம்மி பண்ணிக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம வறுத்து வச்ச கடுகு வெந்தயம் இதையும் மிக்சியில் நல்லா பொடி பண்ணி இந்த 2 பொடியும் மாங்காயில் சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கடாயில் நம்ம இப்போ தாளித்து கொட்டணும். கடுகு, உளுந்த பருப்பு. இப்போ எண்ணெய் நான் நல்ல எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். அதே கப்பளவு தான், 1 கப் அளவு நல்லெண்ணெய் எடுக்கிறேன். நல்லெண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், மஞ்சப்பொடி இது 4ஐயும் நல்லா பொரிய விட்டு நம்ம ஊறுகாயில் ஊற்றணும். இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையை போடலாம். கருவேப்பிலையும் நல்லா ஈரம் இருக்கக்கூடாது, நல்லா அது வறுபட்டுருக்கணும். இதுலேயும் பெருங்காயம் 1/2 ஸ்பூன் போடுறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே சூடாகவே நம்ம அந்த ஊறுகாய் மாங்காய் வச்சுருக்கோம் இல்லையா, ஊறுகாய் போடுறதுக்கு அதில் எடுத்து ஊற்றிட வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை எடுத்து அப்படி சூட்டோடையவும் மாங்காயில் ஊற்றுறப்போ அந்த வத்தப்பொடியெலாம் பச்சையாக தானே போட்டோம், அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். உங்களுக்கு சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எண்ணெயை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாங்க. இதை ஒரு 2 நாள் வெயிலில் வச்சு நல்லா வெள்ளை துணியை மேலே போட்டு மூடி நல்லா டைட்டாக கட்டிட்டு 2 நாள் நல்லா வெயிலில் வச்சு எடுக்கணுங்க. வச்சு எடுக்கிறப்போ நமக்கு 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இன்னொன்று நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஸ்பூன்லேயும் சரி நம்ம கையிலையும் சரி ஊறுகாய் எடுக்கிறப்போ ஈரப்பட்டால் கூட ஊறுகாய் கெட்டு போகும். அதனால் அந்த மாதிரி ஈரம் இல்லாமல் எடுத்தீங்க அப்படின்னா 6 மாதம் ஆனாலும் இந்த ஊறுகாய் கெட்டு போகாதுங்க. உங்களுக்கு அப்படி பயமாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதை நல்லா
மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது நான் காலையில் பார்க்குறேன், நைட்டு வச்சேங்க, காலையில் பார்க்குறேன் ஊறுகாய் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இதை நான் 2 நாள் வெயிலில் வச்சு எடுக்க போகிறேன். வெயிலில் வச்சு எடுக்கிறப்போ நமக்கு கெட்டு போகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.